காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட ஊழியர்களின் பணிக்காலத்தை நீட்டித்து நிலுவையில் உள்ள ஊதியத்தை விடுவிக்க வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு முற்றிலும் ஒழிக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். விவசாயிகள் பயனடையும் வகையில் வேளாண் பட்ஜெட் இருக்கும் என்று அமைச்சர் வினோத் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டெல்லியில் பிரதமர் வீடு முன் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல், பிரியங்கா விடுதலை செய்யப்பட்டனர். பழனி தண்டபாணி சுவாமி மடம் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது குறித்து சிபிஐ விசாரணை தேவை என இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதை வலியுறுத்தி கோர்ட்டை நாட உள்ளதாகவும் கூறியுள்ளார். மதுரையில் ஓய்வு பெற்ற ஆசிரியையிடம் 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பாக லண்டனில் உள்ள அந்த ஆசிரியை மகன் முதல்வர் விஜய்க்கு புகார் அனுப்பி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஆவின் பால் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அனைவருக்கும் தட்டுப்பாடின்றி ஆவின் பால் கிடைப்பதை முதல்வர் விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டது தேவையற்றது என பிரேமலதா தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கைகள் முதல்வர் மீது மக்களிடையே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். மேகதாது அணை விவகாரம் குறித்து நாளை பார்லிமெண்ட் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி திமுக லோக்சபா குழு தலைவர் TR பாலு மீண்டும் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். எம்எல்ஏக்கள் ஒரு மாதத்தில் ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சிக்கு எப்படி போகிறார்கள்? அப்படியென்றால் பணம், பதவியை நோக்கித்தான் போகிறார்களா என்ற சந்தேகம் வருகிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் ஆணைய தலைவர் ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. வடலூர் ஆபத்தானரணபுரம் ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோயிலில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் குடும்பத்துடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். தஞ்சை பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு கனிவகை அலங்காரம் விமரிசையாக நடந்தது. நேபாள அரசு வெளியிட்டுள்ள புதிய ₹1 நாணயத்தில் செய்யப்பட்டுள்ள சிறிய வடிவமைப்பு மாற்றம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது இந்தியாவுடனான நல்லுறவுக்கான பெரிய ராஜதந்திர முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது அமர்ந்து சாகச பயணம் செய்த 4 இளைஞர்களை கிணத்துக்கடவு போலீசார் கைது செய்தனர். இனி பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனங்கள் ஓட்ட மாட்டோம் என கூறி மன்னிப்பு கேட்டனர். நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட 2026இல் இதுவரை 13 என மொத்தம் 615 தொல்பொருட்களை மத்திய அரசு மீட்டுள்ளது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் ஆலைக்கு அருகில் அமைந்துள்ள பிகாக்ஸ் மலையை விரைவில் தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். திருச்சியில் நகைக்கடைகளில் நடந்த ஆய்வில் ஹால்மார்க் முத்திரையிடப்படாத 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை இந்திய தர நிர்ணய அமைப்பினர் பறிமுதல் செய்தனர். பஹ்ரைன் நாட்டில் உள்ள அமேசான் தரவு மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பட்ஜெட் தொடர்பாக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்திய ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக போராட்ட களத்திற்கு வந்த சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவையும் குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். பெரம்பூர் தொகுதியில் முதல்வர் விஜய் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கில் முதல்வர், தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சட்டசபையில் முதல்வர் விஜய் சைகை காட்டியதில் எந்த தவறும் இல்லை, விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடந்ததாக சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது விவகாரத்தில் சபாநாயகரை, தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்ற விதி இல்லை. சட்டசபை கட்டிடம், அமைச்சர் அறை, அரசு அறை, நூலகம் போன்ற இடங்களில் கைது செய்யத்தான் சபாநாயகர் அனுமதி தேவை என சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கமளித்தார். காலம் கடந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜியின் புகழும் கலை பாரம்பரியமும் என்றும் நிலைத்திருக்கும். அவரது நினைவு என்றும் தமிழர் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வி முறை மாறுகிறது. கற்றலை இனிமையான அனுபவமாக மாற்றுவோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணவர்களின் புத்தக பை சுமை இனி குறைக்கப்படும் என கூறினார்.
டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு மது விற்பனையை தனியார் மயமாக்கலாமா என ஆலோசனை நடந்து வருவதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ஹரீஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், வடிவுக்கரசி நடிப்பில் வெளியான கான் சிட்டி படத்தின் நன்றி விழா நடந்தது. அதில் பேசிய வடிவுக்கரசி, இதில் நடித்த அர்ஜுன் தாஸ், யோகி பாபு உள்ளிட்டோர் அடுத்த படங்களில் பிஸியாகிவிட்டனர். நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு தாங்க. 40 ஆண்டுகளில் 400 படங்களில் நடித்துவிட்டேன். இப்போதும் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு பணம் தேவை. 1 நாள் 2 நாள் வேலை என்றால் கூட பரவாயில்லை என்றார். மதுக்கடைகள் செயல்படும் நேரத்தில் மட்டுமே பார்கள் செயல்பட வேண்டும். பார்களில் கூடுதல் விலைக்கு நொறுக்கு தீனிகளை விற்கக்கூடாது. விதிகளை மீறினால் பார்களுக்கு சீல் வைக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோர்ட் உத்தரவுப்படி சென்னை சமரச மையத்தில் அமைச்சர் மரிய வில்சன் 2வது முறையாக நேரில் ஆஜரானார். சொத்து தகராறு வழக்கில் சகோதரரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் ஆஜரானார். தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவராக தவிக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வி. சிவா நியமிக்கப்பட்டார். நியமன ஆணையை முதல்வர் விஜயிடம் காட்டி வாழ்த்து பெற்றார். கரூரில் முதல்வர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டதால் விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை ஒத்திவைத்தது. உள்ளாட்சி அமைப்புகளின் எல்லைக்குள் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகளில் உரிமையியல் நீதிமன்றம் தலையிட முடியாது. அது சார்ந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என ஐகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோயில் பத்திரப்பதிவு மோசடியில் முன்னாள் அமைச்சர்களுக்கு தொடர்பு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டு மோசடி நடந்துள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக பார்லிமெண்டின் 2 அவைகளிலும் விவாதிக்க கோரி திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு மற்றும் திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்தனர். ஆட்சியின் அலங்கோலங்களை கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டிவிடலாம் என்று எண்ணுகின்றனர். தவிக அரசின் ஆணவத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவர் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக முதல்வர் விஜய் பேச வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பாடகர் அறிவு முழக்கமிட்டதால் போலீசார் அவரை தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்த பாடகர் அறிவு கைதுக்கு உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாடகர் அறிவின் குரல் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என்றார். ஜூலை 23, 25 மேற்கு தொடர்ச்சி மழை. ஜூலை 24 வடகடலோர தமிழகத்தில் மிதமான மழை. ஜூலை 26 கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனியிலும். ஜூலை 27 திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தவிக ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிருப்திகள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். தமிழகத்திற்கான காவிரி நீரை கர்நாடகாவிடம் கேட்டு பெற வேண்டும். 50% கூடுதலாக நீர் இருந்தும் கர்நாடக அரசு தண்ணீரை திறக்கவில்லை. இதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எல்னினோவை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார். நெல்லை வீரவநல்லூர் அருகே கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடந்த தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கந்தசாமி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் தொடர்புடைய 10 முக்கிய குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுவிட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது பாரபட்சம் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். டெல்லி போராட்டத்தில் பங்கேற்று காயமடைந்த இளைஞர்களை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லியில் நடந்த தடியடியில் காயமடைந்த இளைஞர்களை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சந்தித்தார். ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு சென்று அவர்களின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். இளைஞர்கள் மீதான தடியடி விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என ராகுல் காந்தி கேட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியுள்ளார். டெல்லியில் போலீஸ் தடியடியில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இளைஞர்களை சந்தித்த ராகுல் மாணவர்களுக்கு ஆதரவாக பேரணியாக சென்று திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராகுல் உள்ளிட்ட காங்கிரசாருடன் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமர் இல்லம் அமைந்துள்ள கல்யாண் மார்க் பகுதியில் பேரணியாக சென்று போராட்டம் நடத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொரு இந்தியரும் பிரதமர் வீட்டுக்கு வெளியே நாங்கள் நடத்தும் தர்ணா போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என ராகுல் அழைப்பு விடுத்துள்ளார்.
மாணவர்கள் மீது விழுந்த அடி ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் தாக்குவது போன்றது. இம்முறை பதிலளிக்காமல் பிரதமர் மோடி தப்ப முடியாது என்றார். மத்திய அரசு ஹிட்லரின் அடக்குமுறை ஆட்சியைப் போல செயல்படுவதாக அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிட்லர் பாணிகள் பொது உடைகள் உள்ளவர்களை வைத்து டெல்லியில் போராடியவர்களை தாக்கியதாக விமர்சித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணியின் பார்லிமென்ட் குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். சிக்கிம் மாநிலத்தில் டீஸ்தா நீர்மின் நிலையத்திற்காக கட்டப்பட்டு வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. சிக்கிமில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 25ஆம் தேதி அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகிறார். 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று தேர்வானவர்களுக்கு சான்றிதழை வழங்குகிறார். பெட்ரோலில் 20 விழுக்காட்டிற்கும் மேல் எத்தனால் கலப்பது குறித்து எந்த முடிவையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என ராஜ்யசபாவில் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் அமைச்சரவையில் நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி எம்பி கனிஷ்க நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பீகார் மாநிலம் முசாபர்பூரில் பிறந்து பின்னர் வேல்ஸ் பகுதியில் உள்ள கார்டிஃப் நகரில் வளர்ந்தவர். உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் நேற்று வணிக கப்பல் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 இந்தியர்கள் உட்பட 10 பேர் இருந்தனர். இந்நிலையில் இதை கண்டித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிக்கை வெளியிட்ட நிலையில் இன்று டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரை நேரில் அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்தது. ஆர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் மீது குண்டு வீசி தாக்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஏவுகணைகளால் தாக்கியதில் 2 கப்பல்களும் தீப்பிடித்ததாக கூறியுள்ளது. தென் அமெரிக்க நாடான பெருவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ரிக்டர் அளவில் 5.1 மற்றும் 3.7 பதிவான நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கி 6 பேர் இறந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அடைந்த வலி அளவற்றது, காயம் ஆற நேரம் எடுக்கும் என ஃபிஃபா இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி தோல்வி அடைந்த நிலையில் லியோனல் மெஸ்ஸி வருத்தம் தெரிவித்துள்ளார். ஓட்டுக்காக நீட்டை நாங்களே நீக்குவோம் என்ற மோசடி அரசியலில் தாவேகா ஒருபோதும் ஈடுபடாது. எங்கள் மீது அவதூறு பரப்பினால் பழைய அரசியல் மோசடி வரலாறுகளை உலகமே தோண்டி எடுத்து அம்பலப்படுத்தும் சூழல் உருவாகும் என தாவேகா தெரிவித்துள்ளது. அன்னை தமிழுக்கு அழகு மிகுந்த உச்சரிப்பால் புகழ் சேர்த்த கலைத்தாயின் தலைமகன் நடிகர் சிவாஜி என பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கதாபாத்திரங்களை கண்முன் நிறுத்திய சிவாஜி கணேசனின் நினைவு நாளில் நினைவு கூர்ந்துள்ளார். எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் திமுகவினர் அஞ்ச மாட்டார்கள் என எம்பி கனிமொழி தெரிவித்தார். விமர்சனங்களை ஏற்கும் மனப்பக்குவம் முதல்வர் விஜய்க்கு இல்லை என்றும் கூறினார். டெல்லி பார்லிமெண்ட் வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது மகனும் திருச்சி எம்பியுமான துரையுடன் சென்று சந்தித்து பேசினார். சந்திப்புக்கான காரணம் குறித்து தெரிவிக்கவில்லை. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட தயாராக உள்ள பட்டாசு ஆலைகளுக்கான அனுமதியை வழங்காமல் அதிகாரிகள் நாயை விட மோசமாக நடத்துகின்றனர் என சிவகாசியில் அமைச்சர் கீர்த்தனாவுடனான ஆலோசனையின் போது பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் ஆய்வு செய்ய வேண்டும். லஞ்சம், எடை முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள், பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். காங்கிரஸ் பங்கேற்கும் இண்டி கூட்டணி கூட்டங்களில் திமுக பங்கேற்காது என டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். பல திரைப்படங்களின் காட்சிகள் தான் இங்கு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பெண்கள் இரவில் நடமாட முடியாத நிலை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெற்குன்றம் பல்லவன் நகரில் அரசு பள்ளி வழிபாட்டுத் தலம் அருகில் திமுக அரசால் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டுமல்ல, நான் வாழும் காலம் வரையிலும் செப்டம்பர் 22ஆம் நாளன்று என் பிறந்த நாளை விழாவாக தொண்டர்கள் கொண்டாடக்கூடாது என வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து சிறப்பாக ஆற்றிட எனது உள்ளமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். அவதூறு வழக்குகளில் எம்எல்ஏக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை கைது செய்வது எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் செயல் என தாவேகா அரசுக்கு கோமாதேகா பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தமிழக தலைவராக உள்ள முதல்வர் விஜய் வெகு விரைவில் தேசிய தலைவராக உருவாகுவார். இந்திய மக்களும் இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தில் உள்ளதாக தாவேக எம்எல்ஏ கோபிசன் கூறியுள்ளார். சென்னையில் 2வது விமான நிலையத்தை பரந்தூருக்கு மாற்றாக வேறு இடத்தில் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என பார்லிமெண்டில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர மோகோல் பதில் அளித்துள்ளார். பிள்ளைகளுக்கு பைக், மொபைல் போன் வாங்கி தராதீங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க என பெற்றோருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் வெள்ளை அறிக்கை வெளியிட உத்தரவிட வேண்டும் என இந்து அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே விவசாய நிலத்தில் டிராக்டரில் உழுது கொண்டிருந்த விவசாயி கோவிந்தசாமி மீது மின்கம்பி விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடலை மீட்ட காரிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். சென்னையில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் வரும் 30ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து ஒரு சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ₹13,220 விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து 1 கிராம் ₹240 விற்பனை செய்யப்படுகிறது. திருவொற்றியூரில் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீட்டில் 5 மணி நேரமாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை முடிந்தது. அதிகாரிகள் 6 பேர் துணை ராணுவ போலீசார் பாதுகாப்புடன் சோதனை நடத்தினர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அடையாறில் உள்ள நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 4 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வருகையொட்டி திருப்பூரில் நாளை மற்றும் நாளை மறுநாளும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மனிஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். மாணவர்களை முன்னேற்றுவதற்கு இந்தியா செய்த சாதனைகளையும் நாட்டின் வளர்ச்சியையும் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். தமிழகம் புதுவை பார் கவுன்சிலர் தேர்தலில் பதிவான வாக்குகள் 86 நாட்கள் எண்ணிக்கைக்கு பிறகு நிறைவு பெற்றது. தேர்தலில் வழக்கறிஞர்கள் PS அமல்ராஜ், RC பால் கனகராஜ், M வேல்முருகன், G மோகனகிருஷ்ணன் உள்பட 23 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். சேலம் ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியினர் ஜெயராமன், அமராவதி இருவரும் தலையில் பலத்த காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியின் தோடு, மூக்குத்தி திருடப்பட்டுள்ள நிலையில் நகைக்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை DMS வளாகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி தாவேக அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றனர். தெருநாய் பிரச்சினையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அரசின் அறிக்கையில் மட்டுமே நடவடிக்கை குறித்த விவரங்கள் உள்ளனவே தவிர நடைமுறையில் எதுவும் தெரியவில்லை என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் மதுக்கடை பார்களில் புகையிலை பொருட்கள், பீடி, சிகரெட் விற்கக்கூடாது என அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. பாரில் விற்கப்படும் குடிநீர், குளிர்பானங்கள் தரச்சான்று பெற்றதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. இந்தியாவில் 70% அதிகமான பகுதிகள் மேகமூட்டத்தால் சூழப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொழிலதிபர் கமலேஷ் என்பவரை முகமூடி கொள்ளையர்கள் கடத்தி 45 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினர். பின்னர் அவரிடம் இருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துவிட்டு தப்பினர். பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. கோலாலம்பூரில் இருந்து சென்னை வந்த பயணியிடம் ஏர்போர்ட்டில் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். கொச்சியில் 10 மாத குழந்தை உட்பட 2 குழந்தைகளுக்கு போர்டிங் பாஸ் வழங்கிய பிறகும் விமானத்தில் ஏற்ற மறுத்த கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு கேரள நுகர்வோர் ஆணையம் ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. கடந்த 1996 மே 12ஆம் தேதி ஆக்ராவிலிருந்து பிகானூர் சென்ற ராஜஸ்தான் அரசு பஸ்ஸில் குண்டு வெடித்தது. 14 பேர் பலியான வழக்கில் குற்றவாளியான டாக்டர் அப்துல் ஹமீதுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது. இவ்வழக்கில் அவருக்கு போதிய சட்ட உதவி கிடைக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு புதிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. 2024 நடந்த கப்பல் கடத்தல் சம்பவங்களில் கைதான சோமாலிய கடற்கொள்ளையர்கள் 44 பேருக்கு மும்பை கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது.
காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கார்கே நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்றார். இந்தியாவில் UPI பயனர்களின் எண்ணிக்கை சுமார் 55.49 கோடியை எட்டியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மதுரை அழகர் கோயில் ஆடி பிரம்மோற்சவ பெருந்திருவிழா தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கொடியேற்றம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. இரண்டாவது முறையாக ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் கால்பந்து அணியினர் தலைநகர் மேட்ரிடில் வெற்றி பேரணியை நடத்தினர். சாலையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். அமெரிக்க பொருட்களுக்கு பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி கனடா பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். இன்னும் 30 நாட்களில் இது அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜியின் 100வது பிறந்தநாள் விழாவை தானே முன்னின்று நடத்தி தருவதாக முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் என நடிகர் பிரபு தெரிவித்துள்ளார். தேசிய விருது அறிவிக்கும் போதெல்லாம் சர்ச்சைகள் எழும். இந்த முறை தனுஷின் ராயன், கேப்டன் மில்லர் படங்களுக்கு விருது கிடைத்திருப்பது சர்ச்சையாகியுள்ளது. இது பற்றி அவரது தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா கூறுகையில், விருது கொடுப்பதில் விமர்சனம் வேண்டாம். தனுஷ் விருதுகளை தேடி செல்பவர் அல்ல. இதற்கு முன்பே அவர் ஆடுகளம், அசுரன் படங்களுக்கு விருது வாங்கியுள்ளார். தனுஷ் அரசியலுக்கு வருவாரா என தெரியாது. வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? இந்தியாவுக்கு மீண்டும் சுதந்திரம் கிடைக்கப் போகிறதா? அதில் நான் தலையிடுவது இல்லை என்றார். பாரி இளவழகன் இயக்கம் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான படம் அன்பே டயானா. இப்படம் கரண் கார்கி என்பவர் எழுதிய சட்டக்காரி புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றி கரண் வெளியிட்ட வீடியோவில் சட்டக்காரி நாவலில் உள்ள விஷயங்கள் அன்பே டயானா படத்தில் இல்லை. இரண்டும் வெவ்வேறு. சட்டக்காரி கடந்த காலம், அன்பே டயானா நிகழ்காலம். கதை திருட்டு குறித்து விழிப்புணர்வாக இதை பார்க்கிறேன். எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி என பேசியுள்ளார். ஒரு தேசத்தின் வருங்கால தலைமுறை குரல் கொடுக்கும் போது, அவர்களின் குரல்கள் அடக்குமுறை சக்தியால் நசுக்கப்படும் போது அந்த எதிர்காலமே நசுக்கப்படுகிறது என மலையாள நடிகர் டொபினோ தாமஸ் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு அநீதி நடந்துள்ளது என முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் இயக்குநர் H. வினோத் தெரிவித்துள்ளார். பல தடைகளை கடந்து படம் வெளியாகிறது. படம் லீக் ஆனாலும் முன்பதிவு நன்றாக உள்ளது என்றார். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி கடந்த ஆண்டு வலைதளங்களில் இருந்து விலகினார். இது பற்றி அவர் இப்போது கூறுகையில், வலைதளங்களில் எனக்கு பாதுகாப்பு இல்லை. எனது உடல் தோற்றத்தை கேலி செய்வது, புகைப்படங்களை மார்பிங் செய்வது போன்ற செயல்களால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். தற்போது அந்த தொல்லைகள் இன்றி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன். 100 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நான் மீண்டும் சோசியல் மீடியாவுக்குள் நுழைய மாட்டேன் என்கிறார். நடிகை பாக்யஸ்ரீ போர்ஸ் தெலுங்கில் அகிலுடன் நடித்த லெனின் படம் வெற்றியை பெற்றுள்ளது. முன்னதாக இவரை ராசியில்லாத நடிகை என சிலர் விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்த அவர், இது என்னை காயப்படுத்தவில்லை, ஆனால் குழப்பத்தை தருகிறது. ஒரு படத்தில் ஹீரோ, இயக்குனர், கதை என எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது நடிகையை மட்டும் ஏன் குற்றம் சாட்டுகிறார்கள்? சினிமா என்பது கூட்டு முயற்சி. வெற்றி தோல்வியில் அனைவருக்கும் பங்கு உண்டு என்றார். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடித்து வெளியான கட்டா குஸ்தி 2 படம் ரூபாய் 55 கோடி வசூலை தாண்டியது. விஷ்ணு வெளியிட்ட பதிவில் 50 கோடிக்கு மேல் வசூலித்த எனது முதல் படம், மறக்க முடியாத தருணம். இந்த படத்தை பார்த்து கொண்டாடிய அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பே எனது பலம். இன்னும் கடினமாக உழைத்து சிறந்த கதைகளை சொல்லி என்னால் முடிந்தவரை உங்களை மகிழ்விப்பேன் என குறிப்பிட்டுள்ளார்.